இன்றைய முக்கிய அறிவிப்பு. எங்களுடைய செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று அல்லது நாளை அறிவிக்கிறார் முதலமைச்சர். பொங்கலுக்கு வேட்டி சேலையும் ரேஷன் கடையில் வழங்க ஏற்பாடு நடந்து வருகிறது. பொதுமக்களுக்கு டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் தொடங்கப்படும். வட மாநில இளைஞரை தாக்கிய சம்பவம். தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். சம்பவம் தவிர பிற மாநில நபர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் சமீபத்தில் எதுவும் நடைபெறவில்லை. பிற மாநில நபர்கள் இங்கு பாதுகாப்பாகவும் இணக்கமாகவும் வாழ்வாதாரத்திற்கு UPI சேவையில் 1ஆம் தேதி முதல் புதிய மாற்றம். தொலைபேசி கட்டணம், மின் கட்டணம், கடன் கட்டணம் ஆகியவற்றை மாதந்தோறும் செலுத்த ஆட்டோபே என்ற வசதி உள்ளது. அனைத்து UPI செயல்களிலும் இருக்கக்கூடிய ஆட்டோபேவை வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா காலமானார். தனிமையில் உல்லாசம். கள்ளக்காதலனால் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக அநீதிகள் அம்பலமாகிவிடும் என்று திமுக அரசு அஞ்சுகிறது. அன்புமணி ராமதாஸ் விளக்கம். மலேசிய பயணத்திற்கு பிறகு சென்னை விமான நிலையத்தில் தடுமாறி விழுந்த தளபதி விஜய். ஜனநாயகம் படத்திற்கு பெரும் ஆதரவு. சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் 5வது நாளாக போராட்டம். சென்னை எழும்பூரில் உள்ள அலுவலகம் அருகே இடைநிலை ஆசிரியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சமவெளிக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை எடுத்துள்ளது. CBI அதிகாரிகள் கரூரில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஏன்